அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் 15 பிறனியில் விளையாமை. குரல் 143. விழிந்தாரின் வேறு அல்லர் மன்றத் தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். மீண்டும் சொல்கிறேன். விழிந்தாரின் வேறு அல்லர் மன்றத் தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். அதாவது, நம்பியவரின் மனைவியை நாடுபவர் செத்தவரே ஆவார். இதன் சொற்பொருள், விழிந்தாரின் வேறு அல்லர் என்றால் இறந்தாரின் வேறுபட்டவர் அல்ல, மன்ற சமமானவர், அதாவது செத்ததற்கு சமமானவர் என்று அர்த்தம். தெளிந்தாரில் தீமை, உண்மையை தெரிந்து உணர்ந்தவர் தீமையை செய்து பிறன் மனைவியிடம் புரிந்து ஒழுகுவார், தீமையோடு நடந்து கொள்வார் என்று அர்த்தம். பொருள், தன்னை சந்தேகிக்காத வீட்டிற்குள் நுழைந்து பிறன் மனைவியிடம் தகாத உறவில் ஈடுபட நினைப்பவன் உயிர் இருந்தும் செத்தவனுக்கு சமமாவான் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதற்கு சான்றாக நேரடியாக சொல்லாது இது வேறு விதமாக இந்த கதை சொல்லப்படுகிறது. ஒரு நகரில் திருமண மண்டபத்தில் கோலாகலமான திருமணம் ஒன்று நடந்தது. அந்த திருமணத்திற்கு மாலை நேர வரவேற்பு விருந்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு கணவனும் மனைவியும், கணவன் தன் மனைவியை அழைத்து பட்டு உடைகள் உடுத்தி குழந்தைக்கும் உனக்கும் நகை அலங்காரம் செய்து தயாராகுங்கள் என்று கூறினார். அதன்படியே 10 பவுன் தங்கச்சங்கிலி நகைகளை தன் கழுத்தில் பூட்டி நகை அலங்காரம் செய்து கொண்டார் மனைவி. இரவு 7 மணி ஆகியது. ஒரு டிவிஎஸ் 50யில் சிறிய வாகனம், அதில் ஏறி மூவரும் புறப்பட்டனர். இதை அறிந்த எதிர் வீட்டில் குடியிருந்தவன் அவர்கள் போக வர இருக்கும் பாதையை நோட்டமிடத் தொடங்கினான். அவர்களோ திருமண வரவேற்பு நிகழ்வில் கலந்துவிட்டு இரவு 10 மணி அளவில் வீடு நோக்கி வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். எதிர் வீட்டுக்காரனோ திட்டப்படியே மூவரும் ஒரு பள்ளத்தில் விழுந்தனர். எதிர் வீட்டுக்காரன் திட்டப்படியே மூவரும் ஒரு பள்ளத்தில் விழுந்தனர். அதிகமான அடி மூவருக்கும் விழுந்து இரத்த வெள்ளத்தில் மயக்கத்தில் கிடந்தார்கள். மறைந்திருந்த திருடனாகிய எதிர் வீட்டுக்காரன் அவர்களை காப்பாற்றுவது போல் பாசாங்கு செய்து அப்பெண்ணின் கழுத்தில் கிடந்த நகைகளை திருடி ஒளித்து வைத்து கொண்டான். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் விபத்து ஏற்பட்டு விட்டது என்பதை அவர்கள் மூவரையும் அருகில் இருந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அந்த பெண் மயக்கத்திலிருந்து கண் விழித்தார். ஐயோ, என் நகைகளை காணோமே என அலறினார். விபத்து ஏற்படும் போது பக்கத்து வீட்டுக்காரர் தானே நின்றிருந்தார் என சந்தேகப்பட்ட மக்கள் அவனை பிடித்து அடித்து விசாரித்தனர். உண்மை அம்பலமாகியது. அவனிடமிருந்த நகையை பொதுமக்கள் மீட்டு அவனை பிடித்து மேலும் அடித்தனர். ஆனால் இந்த கணவர் சொன்னார், வேண்டாம், அவன் ஏற்கனவே செத்தவன், அடிபட்டு செத்தவனாக ஆகிவிட்டான், அதனால் அவனை அடிக்க வேண்டாம், போலீஸில் ஒப்படைத்து விடலாம் என்று சொன்னார். இதை வைத்துத்தான் வள்ளுவன் எந்த மாதிரி எழுதியிருக்கிறார் அப்படின்னா, விழிந்தாரின் வேறு அல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். இந்த விஷயத்தை, அதாவது பிறருடைய மனைவியின் மீது கொண்ட அந்த விருப்பத்தை, தகாத உறவை கதை மாற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தன்னை சந்தேகிக்காத வீட்டிற்குள் நுழைந்து
பிறன் மனைவியிடம் தகாத உறவில் ஈடுபட நினைப்பவன் உயிர் இருந்தும் செத்தவனுக்கு சமமாவான் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதைத்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.